வெள்ளக்காரனண்டா அப்படி நல்லவனா? எங்களுக்கு இடம்பெற்ற இலங்கையினுடைய கடல் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே கேட்குறேன். இந்த போதைப்பொருள் வர்த்தகம் எல்லாருக்கும் தெரியும் இலங்கைக்குள்ள. அதாவது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சின்றது தான் நடந்து கொண்டிருக்கு. நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பிரபலமான தமிழர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் இப்படியான ஒரு விஷயத்தை திறக்க விட்ட அந்த நோக்கம் என்னென்னா, இவங்க யாருமே எங்களுக்காக குரல் கொடுக்க போகிறது இல்லை. இது வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு அற்புதமான காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு 3ஆம் உலகப்போர் தொடங்குமா என்ற எல்லாருக்கும் ஒரு பரவசம் தொற்றி இருக்கிற நிலையில் முக்கியமாக தமிழ் மக்களுக்கு இந்த பூகோள அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்கணுமென்று இந்த காணொளியில் முயற்சி செய்கிறேன். முக்கியமாக இந்தந்த விடயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த போகிறேன். வெள்ளக்காரனண்டா அப்படி நல்லவனா? எங்களுக்கு இடம்பெற்ற அநீதிகளுக்கெல்லாம் ஐநா சபை அவைவியெல்லாம் குதித்து எங்களுக்கு உதவி செய்ய போகிறார்களா? இலங்கைக்கு பக்கத்தில் ஈரான் கப்பல் தாக்கப்பட்டதற்காக இலங்கை ஏதாவது வஞ்சிக்கப்படுமா? இப்படியான பரவசம் தொற்றி கொண்டிருக்குது. இந்த பெட்ரோல் இந்த வரிசைகள் இன்னும் தொடருமா? இந்த உலகத்தில் நடக்கிற உண்மையான அரசியல் என்ன? எங்களுடைய ரோல் என்ன? தமிழர்கள் நாங்கள் எவ்வளவு வீதம் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற விடயங்களை இந்த காணொளியில் உங்களுக்கு அற்புதமாக நான் தெரிவிக்க போகிறேன். இதுவரைக்கும் இந்த தமிழ் எந்திரன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பார்த்தால் எனக்கும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நேரடியாக காணொளிகளில் நுழைவோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது தாக்குதலை தொடுத்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு ஒரு பதற்ற நிலை உருவாகிருக்குது. இப்போ நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த இலங்கைக்கு பக்கத்தை அந்த ஈரானிய கப்பல் நீர்மூழ்கியில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு பதற்றம் தொற்றி இருக்குது. காரணம், இலங்கையினுடைய கடல் எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு உட்பட்ட தூரம் தான் இலங்கைக்கு சொந்தமாக இருக்கும். அதற்கு அங்கால இலங்கையினுடைய பொருளாதார வலயம், அதாவது அதில் கிடைக்கக்கூடிய மீன் வளம் உட்பட ஏனைய வளங்கள் அந்த எல்லைக்குள்ளே இந்த கப்பல் கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 43 கிலோமீட்டர் எல்லையில் கடல் மைல்களில் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பிறகு ஒரே பதற்றம் தொட்டி இருக்குது. இந்த விஷயங்களை பற்றி தான் கதைக்க போகிறோம். முதலாவதாக கேட்குறோம், இந்த உலகத்தில் நடுநிலையான என்று சொல்லி ஏதாவது ஒரு விடயங்கள் இருக்காண்டு நிறைய பேர் நீங்கள் ஆராய்வீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் எல்லாமே பக்கச்சார்பு தான். நடுநிலை என்று ஒரு விஷயமே இல்லை. அது ஊடகங்களாக இருக்கலாம், என்ன விடயங்களாக இருக்கலாம், முக்கியமாக உலகத்தில் இருக்கிற மிக பெரும் சபைகளாக கூட இருக்கலாம். நான் என்னதை சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும். ஒரே ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே கேட்குறேன். இந்த போதைப்பொருள் வர்த்தகம் எல்லாருக்கும் தெரியும் இலங்கைக்குள்ள கடல் மார்க்கமாக அல்லது வேறு மார்க்கங்களாகத்தான் வருது. அப்போ இவ்வளவு துல்லியமாக சர்வதேச ரீதியாக தகவல்களை வைத்திருக்கிறவர்கள் இந்த விடயங்களில் சம்பந்தம் இல்லாமல் இருக்குமா என்று நான் உங்கள்கிட்ட கேள்வியாக கேட்குறேன். அதாவது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சின்றது தான் நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் தமிழர்கள் நம்புறது எங்களுக்கு எல்லாமே தீர்வுகள் கிடைக்கும், நீதி நியாயம் இப்படியான ஒரு விஷயங்கள் வல்லாதிக்க சக்திகளுக்கு செல்லுபடி ஆகாது. வலிமை குறைந்த போன்ற இனங்களுக்கு தான் இது செல்லுபடியாகும். இன்றைக்கு 2009 யுத்தம் முடிந்தது. எத்தனையோ பேர் எத்தனையோ நீதிகளுக்காக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்த வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஒரு விழிப்பூட்டும் காணொளி தான், நீங்கள் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், எங்களுடைய மக்களை ஏமாற்றி நிறைய பேர் இதில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்கும். நேரடியாக இந்த பாயிண்டில் வச்சு கேட்குறேன், இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த விடயங்களுக்கு கிடைக்காத ஒரு நீதி அல்லது நியாயம் அல்லது ஒரு நீதியான பொறிமுறை எங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நிறைய விடயங்கள் உளவியல் சார்ந்து தான் எங்களுக்கு செயற்படுத்தப்படுகின்றது. ஒரு பிரபலமான நாட்டில் எங்களுடைய நினைவு சின்னங்களை திறக்கிறதுக்கு அனுமதி அளித்தார்கள். எங்களுடைய நாட்டின் அல்லது நாங்கள் அடைய நினைத்த ஒரு இலக்கு ஒன்றின் வரைபடத்தை திறந்து வைத்தார்கள். அதில் இருக்கிற உளவியல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு பிரபலமான தமிழர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நாட்டில் இப்படியான ஒரு விஷயத்தை திறக்க விட்ட அந்த நோக்கம் என்னென்னா, இவங்களை விட்டால் இங்கேயும் நாடு கேட்டு பிடிச்சி அடிபடுவாங்க, இவங்களை அந்த ஃபோக்கல் பாயிண்ட்லேயே அந்த நினைவுகளோடைய வச்சிருப்போம்னு தான் நான் திறந்து விட்டுட்டு பேசாமல் இருக்க போகிறேன். யாருமே எங்களுக்காக குரல் கொடுக்க போகிறது இல்லை. இது வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள். இந்த நிலையில் எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவோ ஒரு அராஜகங்கள் நடக்குது. யாராவது தட்டி கேட்பார்களா? கேட்க மாட்டினோம். ஏனென்றால் அதுதான் நிகழ்ச்சி நிரல், உலகத்தின் ஒழுங்குபடுத்தல். எங்களை இதுகளை நம்ப வைக்கணுமென்றதுக்காகவே உலகத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயம் இப்படியான விடயங்களையும் எங்களை நம்ப வைப்பார்கள். உதாரணமாக பாபா வங்காவின் கணிப்பு, இந்த வருடம் இந்த ஈரானிய தலைவரனது இறப்பு இடம்பெறும் என்றது அந்த கணிப்பில் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அதே மாதிரியே நடந்திருக்குது. இதுக்கு பின்னால் என்ன உளவு தகவல்கள் அது இது அப்பால்
ஆல்ரெடி இந்த உலகம் வந்து சில வல்லாதிக்க சக்திகளால் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது என்றதில் நான் வலிமையாக நம்புகிறேன். எவ்வளோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த இலங்கைக்கு பக்கத்தை இப்படி நடந்ததற்கு இலங்கை கடற்படை வந்து போய் உதவி செய்தது. அது பல விதமாக கதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்த இடத்துல. உண்மையாக வந்து கடலில் ஒரு அபாயம் ஏற்படைக்க வந்து அது ஒரு பொது நடைமுறை. இப்படியான நேரங்களில் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் இலங்கை போய் அதில் உதவி செய்தது. எங்களுடைய நாடு இப்போ ஒரு இந்த 3ஆம் உலகப் போர் ஒன்று மூண்டால் ஒரு அபாயமான கட்டத்தில் இருக்குமா அல்லது ஒரு ரிஸ்க்குக்கு வருமானு சொன்னால் அதனுடைய பூகோள புவிசார் அமைவிடத்திலேயே நோமலாக வந்து ரிஸ்க்குக்கு வந்துடும். ஏன்னு சொன்னால் இந்து சமுத்திர அந்த கடல் பிராந்தியத்தில் ஒரு நாங்கள் படிச்சிருப்போம், ஒரு தீர்க்க தரிசனமான இடத்துல அவர் இருக்கிறார். நல்ல துறைமுகங்கள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு நாடுகள் ஒன்றோடொன்று போர் புரிகிற ஒரு நிலைமையில் இலங்கையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கத்தான் எல்லா நாடுகளும் விரும்பும். அதிலே முக்கியமாக புலனாய்வு துறையில் அதி உன்னத நிலையில் இருக்கிறது அமெரிக்காண்ட சிஐஏ, அதே மாதிரி மொஷாட் வந்து, அதே மாதிரி இந்தியாவுடைய புலனாய்வு பிரிவு ரோ ஆகியன வந்து இனியிலண்ட் ஒரு அட்வான்ஸாக இருப்பினும் அவர்கள்ட்ட வந்து துல்லியமான தகவல்கள் இருக்கும். அப்போ எதிர்வரும் காலங்களில் ஏற்பட போகிற பூகோள புவிசார் மாற்றங்கள் யுத்தத்தின் அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நாடம் வந்து நார்மலாக ரிஸ்க்குக்கு வாரது தவிர்க்க முடியாது. என்றாலும் ஒரு அழிவு வருமா அல்லது என்ன மாதிரி வருமானது நாங்கள் இப்போதைக்கு கணிக்க முடியாது. காரணம் வந்து என்ன மாதிரி எங்களுடைய நாட்டினது அரசியல் நிலைப்பாடு இருக்க போகின்றது, நடுநிலை வைக்க போகுதா அல்லது என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்குன்றதை பற்றி தான் இப்போ மக்கள் வந்து சிந்திக்க வேணும். இந்த நேரம் நாங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால், தேவையில்லாமல் இனி கொஞ்ச நாளைக்கு காசை செலவழிக்கக்கூடாது. சேமிப்புன்றது முக்கியம். சின்ன சின்ன உணவுப் பொருட்களை நாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிற நல்லம். ஏனென்று சொன்னால் உலகம் வந்து ஒரு கூடைக்கு கீழே வந்திருக்குது. இப்போ இந்த சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்த பிறகு முந்தி வந்து வெளிநாடுகளில் சண்டை நடக்கும். ஈவன் ஒரு கொழும்பில் என்ன விஷயம் நடக்குதுன்றாலே அடுத்த நாள் பேப்பரை பார்த்துட்டு தான் தெரியும். உடனுக்குடனே சமூக ஊடகங்கள் இப்படியான யூடியூப் தளங்கள் மூலமாக பார்க்குறதால அல்லது ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குறதால எங்களுக்கு வந்து ஒரு பதற்ற நிலை ஒன்று இருக்கின்றது. ஸோ நாங்கள் கொஞ்சம் சேமிப்பும் எதிர்கால திட்டமிடலும், அதே மாதிரி ஏஐ என்ற ஒரு விஷயம் வந்துட்டதால் இனிமேல் நாங்கள் விவசாயம் சார்ந்தும் சிந்திக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் எலான் மஸ்க் போன்ற அந்த அப்படியான பெரிய பணக்காரர்கள் ஒரு நேரம் கதைச்சிருந்தினம். இனிமேல் காலத்தில் ஏஐ வந்தால் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு குளோபல் எக்கனமி என்ற ஒன்று கொண்டு வந்துட்டு மற்றாக்களுக்கு ஒரு சிறிய நிவாரணம் கிடைக்கிற மாதிரி அல்லது அவர்களை விவசாயத்துக்கு கொண்டு போகிற மாதிரி தான் உலகம் வந்து மெதுமெதுமாக போய்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியல, நிறைய வெளிநாட்டு கம்பெனிகளில் 3 வீதமான ஆக்களை வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். அவர்களது லாபம் வந்து 15 வீதமாக அதிகரித்த பிறகு நீங்கள் யோசிக்கலாம், நட்டம் வந்தால் தான் கம்பெனியிலேருந்து ஆக்களை ஃபயர் பண்ணுறேன். இந்த வெளிநாட்டிலேருந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு தெரியும், நிறைய கம்பெனிகள் வந்து தங்களுடைய வேலை ஆக்களை வந்து நிப்பாட்டுது. ஏன்னு சொன்னால் ஆனால் லாபம் கூடுது. காரணம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்லப்படுற விஷயம் வந்ததால் இனி நாங்கள் கொஞ்சம் விவசாயம் சார்ந்து சிந்திக்க வேணும். நான் சொல்கிறது சில பேருக்கு அது ஒரு ஒரு மடமைத்தனமாக இருக்கலாம், ஆனால் விவசாயம் சார்ந்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கிறோம். காரணம் வேலைகள் இல்லாமல் போனால் அட்லீஸ்ட் உணவு தேவையாவது பூர்த்தி செய்கிற அளத்துக்கு உலகம் வந்து ஒரு மீள ஒழுங்குபடுத்தப்படுற ஒரு வரிசைப்படுத்தப்படுற ஒரு நிலைப்பாடு வந்திருக்குது. இந்த நிலையில் எங்களுடைய நாட்டில் இந்த பெட்ரோல் வரிசையை பல பேர் விமர்சித்தவை, முக்கியமாக வடக்கு மக்கள் தான் லைனில் நிற்கணும்னு சொன்னது. இது உளவியலில் ட்ரோமேட்டிக் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவார்கள், மனவடு அல்லது ஆறாத மனவடுன்னு சொல்லுவார்கள். எங்களுக்கு ஒரு சீனாவடி சத்தம் கேட்டாலே உடனே ஞாபகம் வர்றது செல்லடி சத்தம். அதேமாதிரி இப்படியான தட்டுப்பாடுகளை பல தடவை அனுபவித்த அந்த உள்ளங்கள் தொடர்ந்து அதுக்கு பழக்கப்பட்டு தான் அப்படி போய் நிற்கணும். அதை உண்மையாக விமர்சிக்கக்கூடாது. ஒரு சிலர் வியாபாரம், ஒரு 10 வீதமானாக்கள் பிஸ்னஸ், மற்றவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும். மற்றவே இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டுடுமோ அல்லது பிள்ளைகள் என்னென்று டியூஷனுக்கு ஏற்றி இறக்குறது அல்லது என்னென்று இந்த ஒவ்வொரு நாள் பொழுதையும் கழிக்கிறன்ற ஒரு பதட்டத்திலாம் கொண்டு போய் கொண்டிருக்கணும். ஸோ என்றாலும் இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் சிக்கனமாகவும் உணவுப் பொருட்களின் ஒரு தயார்படுத்தலோடையும் இருக்கிறது வந்து நல்லது. காரணம் அது இருக்கிறதால ஒரு தீமையுமே வரப்போகிறதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இப்போ என்ன எந்த நிமிஷத்தில் நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலைமை தான் இப்போ நிலவி கொண்டிருக்குது. மற்றும்படி இதில் வந்து நீதி நியாயம் நேர்மை எல்லாம் பார்க்கப்பட மாட்டாது. அது வலிமை மிகுந்தவர்களால் இந்த உலகத்தின் வரலாறுகள் எழுதப்படும். நான் அந்த நித்யானந்த சுவாமிகள்ன்ற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தேன். வரலாறு கூட வலிமை மிக்கவர்களால் எழுதப்படுற வரலாற்றை தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். சிம்பிளாக சொன்னால் இலங்கையிலே 30 வருட யுத்தம் நடந்தது. ஒரு தரப்பு விடுதலைக்காக போராடினார்கள், நிறைய குழுக்கள் இருந்தார்கள். ஒரு தரப்பில் நிறைய குழுக்கள் இருந்தார்கள், அரசுடன் போரிட்டார்கள். சில சமயங்கள் அரசோடு சேர்ந்து வேறு நாட்டோட வந்து
அவர்கள் ஒரு ஒப்பந்தங்கள் அதே மாதிரி சண்டைகளை எல்லாம் பிடிச்சினோம். ஏதாவது வரலாற்றில் வருதா? இல்லை. அதே போல தான் நாங்கள் கடந்த காலத்தில் படித்து கொண்டிருக்கிற வரலாறு, இப்போ நடக்கிற வரலாறு, சும்மா நியமங்கள், ஸ்டாண்டர்ட் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் வலிமை மிகுந்தவர்களால் அது எழுதப்படுறதான் வரலாறு. ஸோ தமிழர்கள் நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்குது. இந்த நேரத்தில் எதுவும் எப்பவும் நடக்கலாம். முக்கியமாக இந்த இடத்துல மத்திய கிழக்கில் இருக்கிற உறவுகளை நினைத்து பரிதாபப்பட வேண்டியிருக்குது. காரணம், அவர்கள் ஒரு சிறிய தொகை பணத்துக்காக மற்ற நாடுகளோடு ஒப்படைக்க தங்களுடைய உறவுகளின் பொருளாதாரத்தை உயர்த்தணும் என்று போனாக்களுக்கு ஒரு உண்மையாக ஒரு ஏமாற்றம் தான் இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். எல்லாம் சரி வரும். உண்மையாக கடவுளை நம்புகிறவர்கள் இந்த விடயங்களில் மீள ஆண்டவன் நிச்சயமாக கடவுள் இருக்கிறார், 100% இருக்கிறார். இது அவர் ஏதோ ஒரு வழி பார்த்து கொள்ளுவார். எல்லாம் எங்களால் நிகழ்ச்சின்றால் அமைக்க முடியாது. இந்த பூமியை எவ்வாறு படைத்தான் இறைவன், அவனுக்கு தெரியும் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று. என்றாலும் ஒரு அராஜகங்கள் நடக்கும்போது மனம் கேட்கும், கடவுள் இருக்கிறையா இல்லையான்னு சொல்லி. ஆனால் உண்மையாக அதுக்கு ஒரு பதில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு 3ஆம் உலக யுத்தம் மூண்டால் இலங்கை எந்த நாடு சார்பான தீர்மானங்கள் எடுக்கும்? சாதாரணமாக சீனா, இந்தியா போன்ற நாடுகளோட நட்புறவில் இருந்தாலும், நேற்றைய விடயத்தில் ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டாலும் மனிதாபிமான உதவிகளை மேற்கொண்டது. இனி அவர்கள் அதில் இருந்த கடற்படையினர் ஈரான் நாட்டினுடைய கடற்படையினர் இலங்கையினுடைய வைத்தியசாலைகளிலே பாதுகாப்புக்கு மத்தியிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் சிகிச்சை முடிந்த பின் அவர்களுடைய நிலப்பாடு என்ன, அல்லது இப்போதைக்கு போகின்ற போக்கில் உலகம் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கும்? ஏனென்றால் ஒவ்வொரு தலைவர்களுமே பஞ்ச் டயலாக் சொல்கிற மாதிரி தான் சொல்லிடணும். அண்மைய ஒரு 4 நாட்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன், அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அநேகமான நாங்கள் ஈரானினுடைய போர்க்களங்களை அழித்து விட்டோம், இன்னும் சில தான் எஞ்சி இருக்கின்றது, அவர்களை நாங்கள் கடலுக்கு அடியில் மிதக்க செய்வோம் என்று சொல்லி. அந்த வசனத்தை பாருங்கோ, கடலுக்கு அடியிலே எப்படி மிதக்கிறது? கடலுக்கு அடியில் தாழும். அப்போ நான் உடனே யோசிச்சேன்னா இது நடக்க போதுண்டு. நேற்றைய தினம் ஆயுதங்களுக்கு பொருத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பலை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். அதனுடைய ஃபூட்டேஜையும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் வெளியிட்டிருந்தார். அதில் பார்க்கலாம், அந்த அலை இவ்வளவு உயரத்துக்கு ஒழும்பும், கிட்டத்தட்ட 3-4 பனை உயரத்துக்கு அலை மட்டும் ஒழும்பும். ஜோதிச்சு பாருங்க, டோட்டலாக உலகத்தின் டெக்னாலஜிஸ் எல்லாம் மாறிட்டுது. இந்த இடத்த நான் திருப்ப கேட்குறேன், இவ்வளவு மாறி இருந்தும் எங்களுடைய நாடுகளுக்குள்ள சட்டவிரோத பொருட்கள் கொண்டு வரப்படுதென்றால் இதற்குரிய பதில் உங்களிடம்தான் இருக்கும். ஸோ சிலவற்றை மாற்றவே முடியாது, எந்த அரசாங்கம் வந்தாலும் மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். காரணம், எல்லாம் தாண்டித்தான் எல்லாம் வாரது. ஸோ இந்த இடத்துல எங்களுடைய பொசிஷன், நாங்கள் ஒரு வலிமை குறைந்தவர்களாக இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்பப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கை முறையை மாறலாம் நிச்சயமாக. பழையபடி சைக்கிள் வரலாம், விவசாயம் சார்ந்து கூட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டி இருக்கலாம். ஸோ அது சார்ந்து ஏதாவது விதை தானியங்கள் அதுகளை வேண்டி வச்சிருக்கலாம், நாங்களே பயிரிட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்படியான திங்கிங்கில் உலகத்தை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இனி என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? இனி என்ன நடக்க போகுது, அல்லது எப்படி நடக்க போகுது? இலங்கையினுடைய தாக்கம் அதில் எவ்வாறு செலுத்தும்ன்றதை நீங்கள் கருத்தாக பதிவிடுங்கோ. இது என்னுடைய ஒரு கருத்து. இந்த உலகத்தில் நீதி, நியாயம், நேர்மை எல்லாம் திருப்பவும் சொன்னால் இருக்கான்றது கேள்வியாக இருக்குது. மறக்காமல் உங்களுடைய கருத்தையும் பதிவிட்டுக்கிட்டு காணொலியை லைக் செய்துவிட்டு செல்லுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.